இப்போ வந்து மண்டேக்கு திங்கக்கிழமை. திங்கள்னாலே சந்திரன் தான். ஸோ திங்கக்கிழமை எப்பொழுதுமே இந்த சந்திரனினுடைய இம்பேக்ட் எப்படி இருக்குன்னா, நம்ம சந்தோஷமாக இருக்கிறது, நம்ம துக்கமாக இருக்கிறது, நம்ம அழறது, மற்றவங்க மேலே எரிச்சல் வர்றது, கோவம் வர்றது, இது எல்லாத்துக்கும் காரணம் சந்திரன் தான். ஸோ சந்திரன் அப்படின்னாலேமா வச்சுருக்கீங்களே, ஓ சூப்பர். இந்த எஸ் ஈய பாத்திரம். ஸோ ஈயத்தில் வந்து நம்ம ரசம் வைக்கலாம். ஈயச்சொம்பு ரசம் அப்படின்னாலே அதுக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது. அண்ட் அந்த மனம், நீங்கள் காலையில் வச்ச ரசம் நைட் பார்த்தீங்கன்னா அந்த ஈயத்தோட அது ஊறி போய் ஒரு வாசனை ஒன்று வரும். ஸோ அந்த ஈயச்சொம்பு ரசம் ரொம்ப விசேஷம். ஈயச்சொம்பில் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தயிர் துவைப்பாங்க. ஓ, வெண்மை நிற பொருள் எல்லாமே சந்திரனுக்கு உண்டானது தான். ஓஹோ. ஸோ எப்படி வச்சுருக்காங்க பாருங்கம்மா, ஈயத்தில் வந்து பால் காய்ச்சி ஊற்றிட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் அதை தயிரை போட்டால் புளிப்பே இருக்காதுமா, அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கள் பாட்டி காலத்துலேருந்து நாங்கள் வந்து ஈய சொம்பில் தான் ரசமும் வச்சுருக்கோம், தயிரும் துவைச்சிருக்கோம். நானும் ஈயச்சொம்புல வந்து நான் ரசம் வச்சாலும் ஈயச்சொம்பில் தான் ஊற்றி எல்லாம் பண்ணுவேன். ஆனால் அந்த காலத்தில் ஈயச்சொம்புக்கு வந்து எங்கள் பாட்டியெல்லாம் பயமுறுத்துனாங்க, நீ அடுப்பில் வச்சிடாதன்னுவாங்க அப்போ. ஆனால் இப்போ வர ஈயச்சொம்பு கொஞ்சம் அடுப்பில் வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, நான் நினைக்கிறேன் ரோஷ் குக்கரில் வாங்குற எல்லா ஈயச்சொம்புமே நீங்கள் அடுப்பில் டைரெக்டாக வச்சு குக் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு அதில் குவாலிட்டியும் இருக்கும், நல்லா இருக்கு. வெள்ளியும் ஒன்று இருக்கு, காரியம் ஒன்று இருக்கு. இவங்க வந்து நிறைய வெள்ளியம் தான் யூஸ் பண்றாங்க. அதனால தயிர் துவைக்கிறதுக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம், ரசம் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். என்னென்னத்துக்கோ செலவு பண்றோம், புடவை நகைன்னு வாங்குறோம் எல்லாம். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இதுதான். ஆமா, இப்போ இது வந்து நம்ம எடுத்துட்டோம்னா காஸ்ட்லி நீங்க நினைக்கிறத விட இது எவ்வளோ நம்ம வந்து ஆரோக்கியத்திற்கு நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். நீங்க மெடிக்கல் ஷாப்க்கு மாசம் கொடுக்குற பில்லை விட இது கம்மியாக தான் வரும். கண்டிப்பா. எங்க வீட்டில் எல்லா சைஸ் ஈயச்சொம்பும் வச்சிருக்கோம். ஓ சூப்பர். நானும் இங்கேருந்து வாங்கி எடுத்துகிட்டு போயிருக்கேன் ஈயச்சொம்பு. ஸோ நீங்கள் வந்து திங்கக்கிழமையில் உங்களுக்கு நான் ஏன் இந்த வாரத்துக்கு சொல்கிறேன்னா, நம்ம ரெகுலராகவே டெய்லியே நீங்கள் ஈயச்சொம்பில் யூஸ் பண்ணலாம். பட் திங்கக்கிழமை கண்டிப்பாக அது பண்ணும்பொழுது சந்திரனினோட இம்பேக்ட் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். கோவம் குறையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா இப்போ எதுக்கு ஷார்ட் டெம்பர் ஆகிறாங்கன்னே தெரியல. கடுகு கூட ஒரு கோவம் வருது, அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். சூப்பர். நீங்கள் வந்து ஒரு குட்டி ஈயச்சொம்பு, நீங்கள் விலை ஜாஸ்தி பெருசு வாங்கலைன்னா கூட குட்டி ஈயச்சொம்பு வாங்கி திங்கக்கிழமையில் அது தயிர் பண்ணி சாப்பிடுங்க. சந்திரனோட இம்பேக்ட் நமக்கு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக, மனசு ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் ரெண்டுமே உண்டு. ப்ளஸ் காம்னஸ்.